கழகத்துடைய பொதுச் செயலாளர் 4 வருடம் 2 மாத அற்புதமான ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி அற்புதமாக வழிநடத்தி ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா என்ற கேள்வி வந்த பொழுது அற்புதமாக நாட்டை ஆள முடியும், நாட்டை ஆளுவது மட்டுமல்ல யாரும் செய்யாத திட்டங்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தர முடியும் என்று அற்புதமாக நாட்டை ஆண்ட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தில் 4 வருஷமா ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த ஆட்சியில சென்னை மாநகராட்சியில அம்மா இருக்கும்போது, எடப்பாடியா இருக்கும்போது நானும் அமைச்சராக இருந்தேன், சிவபதி அமைச்சராக இருந்தாரு, நம்ம அசோக் எம்எல்ஏ இருந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை திட்டங்கள் நீங்க சென்னை கொடுத்தோம், தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தோம், சென்னை மாநகராட்சியில் எத்தனை சாலைகள் அமைச்சோம், எத்தனை திட்டங்கள் கொடுத்தோம். ஆனா இந்த 4 வருஷம் சென்னைக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஒரு திட்டத்தை கூட கொடுக்கல. இதுவரையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியார் நிதி ஒதுக்கி கொண்டு திட்டங்கள் திறந்து வைக்கிறார். எந்த திட்டமே இல்லை, விளம்பரத்தில் மட்டும் இன்னைக்கு இந்த ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எடப்பாடியாருடைய பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னா இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு திமுக ஏமாத்திட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைகள் மாணவ கண்மணிகள் எல்லாம் தன் உயிரை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவர்களுக்கெல்லாம் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 600க்கு மேற்பட்ட MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம். ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார், மத்திய அரசு கிட்ட பாரத பிரதமர் மோடிஜி கிட்ட கேட்டு வாங்கி 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். குடிமகன் திட்டம் எல்லா மாவட்டங்களுக்கும் நேரடியாக போய் கொரோனா நேரத்தில் நேரடியாக சந்திச்சு கொரோனா கட்டுப்படுத்தினார். திமுக ஆட்சியில் கொரோனா வந்தது எப்படின்னு தெரியும், நிறைய பேர் நம்ம இல்ல இறந்து போயிட்டாங்க, ஆட்சியில் இல்லை. ஆகவே இந்த ஆட்சி வந்ததில் எந்த திட்டமும் வரவில்லை. அது மட்டுமல்ல அவங்க கொடுத்த பரிசு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க போயிருந்தா சென்னை மாநகரம் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு சொத்து வரி கட்டுறீங்க, எவ்வளவு மின் கட்டணம் கட்டுறீங்க, எவ்வளவு கட்டுறீங்க மின் கட்டணம், குப்பைக்கு வரி, சொத்துக்கு வரி, மின் கட்டண உயர்வு, இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் கடுமையான விலை உயர்வு. எதை பற்றியும் அக்கறை இல்லாத அரசாக திமுக அரசு இருக்குது. இப்ப மட்டும் பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு எல்லாம் வந்தாங்க, ஒரு ஃபார்ம் வச்சு வீடு வீடா ஃபில் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணும் ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணாங்க. இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடு வீடா வந்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் சொல்லி ஒரு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு ஏமாத்தி இன்னைக்கு வீடு வீடா வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்து நீங்க என்னென்ன திட்டமா இருக்கிறீங்க, ஒரு திட்டம் 4 வருஷத்துல வரலன்னு சொன்னா இனி உங்களுக்கு வரும்னு சொல்லி போட்டு ஏமாத்துறாங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் அறிவிச்சு கொடுக்கவே இல்லை. எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தனி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து போராடி அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 22-25 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுமையா கொடுக்கல, ஒவ்வொரு குடும்பத்திலும் தரேன்னு சொன்னாங்க, பாதி பேர் கொடுத்தாங்க. இப்ப தேர்தல் வந்தனால இன்னும் கொஞ்சம் ஃபார்ம் கொடுத்து நாங்க இன்னும் தர போறோம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் திமுக வீட்டில் இருந்து கொடுக்கல. உங்களுடைய வரி பணம் எவ்வளவு வரி அதிகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல எடப்பாடி இருக்கும்போது கொடுத்தார், உங்களுக்கு எல்லா குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தார். ஆனா இவங்க பாதி பேருக்கு கொடுக்குறாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. ஆனா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வரும்போது இவங்க கொடுத்த 1000 இல்ல, அதை விட அதிகமா 1500 ரூபாய்க்கு மேல கொடுப்பார். கண்டிப்பா போன தேர்தல் வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கார். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுப்பார், ஒவ்வொரு தாய்மாருக்கு கொடுப்பார். எடப்பாடியார் கொடுப்பார். இது மாதிரி பார்த்து பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எடுத்துட்டீங்கன்னா மிக கடுமையான காவல்துறை நம்ம ஆளுகள் வந்து பிளஸ் வச்சா எடுப்பாங்க, கொடி பிடிவாங்க. இது மட்டும் தான் பாக்குறாங்க, சட்ட ஒழுங்கு எல்லாம் பாக்குறது இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், எங்க பார்த்தாலும் கொலை, யாரால் தனியா சகோதரிகள் போனா சைனா எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள், இளைஞர்கள் கெட்டுப்போக்கு இங்க மட்டும் கஞ்சா வைக்கிற கட்டுப்படுத்துறது. இன்னைக்கு காவல்துறை இயங்குது. நம்முடைய ஆட்சியில காவல்துறை சுயமா இயங்கினாங்க. அம்மா இருக்கும்போது, எடப்பாடியா இருக்கும்போது சென்னையும் சரி கோயம்புத்தூர் 2 போலீஸ் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 போலீஸ் தான் விருது வாங்கினாங்க. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை இருந்த காவல்துறை இன்னைக்கு இப்படி எவ்வளவு மோசமாகி போச்சு. ஆக இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஒரே வழி, எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும்.